ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேன்குழல் முறுக்கு. இந்த தேன்குழல் முறுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பச்சரிசி 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், உளுந்து 1/2 கிலோ. இந்த பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி எடுத்துக்கணும், நல்லா குண்டு அரிசியாக பச்சரிசியாக இருக்கும். இதுதான் வந்து முறுக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு 4 தடவை தண்ணியில் கழுவி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபேனுக்கு அடியில் நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நம்ம காய வைக்கிறது ஒரு காலைலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். வெயில் படாமல் தான் இதை வந்து காய வச்சு எடுத்துக்கணும். இங்கே முழு உளுந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை உளுந்து. இதை வந்து நம்ம கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்லைட் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப டார்க் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தோன்னா முறுக்கோட கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். இது இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் மட்டும் இருக்குது. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா மொறுமொறுப்பாக வாசனையாக இருக்கும், பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் உளுந்து. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துட்டால் போதும். இப்போ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அரிசி, கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி, இது ரெண்டுத்தையும் உளுந்தையும் இதையும் ஒன்றத்தையும் கலந்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் அரைக்க கொடுத்து வாங்கிக்கணும். அரைச்சி வாங்கின மாவை வந்து நம்ம மொத்தமாக எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ அப்படி ஜலிச்ச மாவுலேருந்து ஒரு 2 கப் மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி வாங்கியிருக்கணும். தொட்டு பார்த்தோன்னா நல்லா மைதா மாவு மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு அரைச்சி வாங்கிக்கணும். இதில் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எள்ளையும் மாவையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் உப்பு கலந்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து நல்லா அழுத்தி பிசையணும். இந்த மாதிரி தண்ணியில் கலந்துட்டு உப்பை கலந்துட்டு சேர்க்கும் போது நம்மளுக்கு ஈவனாக வந்து உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அங்கங்கே திட்டாக இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப இறுக்கமாக பிசையாமல் கொஞ்சம் தளர்வாக பிசையணும். இதுக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு எக்ஸஸாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் அந்த பதத்தில் தான் இதை வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இந்த மாவோட பதத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது நீங்கள் இப்படி திரட்டி பார்த்தீங்கன்னா இந்த குலோப் ஜாமுன் மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கணும். இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறமா கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி பிசைஞ்சு நல்லா மாவை வந்து இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கணும். மாவோட பதத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தொட்டாலே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்தில் தான் மாவு வந்து தேன்குழல் முறுக்கு வந்து நல்லா வரும். இப்போ நம்ம பிழிகிற கட்டையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த முறுக்கு வந்து ஒரு பாலித்தீன் ஷீட்டில் வந்து பிழிஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும். இது போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஆயில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ முறுக்கெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்போ எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த முறுக்கை வந்து எடுத்துடலாம். இந்த தேன்குழல் முறுக்கு வந்து நம்ம டைரெக்டாகவும் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பிழிஞ்சு எடுக்கலாம். இந்த முறுக்கு வந்து நம்ம உடச்சி பார்த்தோன்னா உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம முறுக்கோட மாவு பதம் வந்து நல்லா பசைஞ்சிருந்தோன்னா தான் இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து தேன்குழல் முறுக்கு.